வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் எஸ்குப். நான் உங்கள் சூர்யா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன்ஸ் ஃபார் எல்லா கோர்சஸ்க்கும் ஏன்னா இன்ஜினியரிங், அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ், அப்புறமேட்டு பேராமெடிக்கல், வெட்னரி, லா, இது எல்லாத்துக்குமே வந்து எப்படி கட் ஆஃப் மார்க் நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வேணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தப்பாக மார்க்கை கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அசம்ஷனில் இருப்பீங்க. நம்ம ஒரு அசம்ஷனில் இருந்து அப்படியெல்லாம் பண்ணிடுவோம், இது கிடைக்கும்னு இருப்போம். ஆனால் கடைசியில் மார்க் தப்பாக இருக்கும்போது அந்த காலேஜ் ஒரு வேளை கிடைக்கல, கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 12th முடிச்சு வரக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இன்ஜினியரிங்கு நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை. ஸோ இந்த டைமில் இது உங்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோவில் எதாவது பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதை வந்து நான் கடைசி அதை பற்றி நான் பேசுகிறேன். அடுத்து வந்து இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ், பேராமெடிக்கல், அலைடு ஹெல்த் சயின்ஸ் அண்டு வெட்னரி, தனுவாஸ், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்க்கு என்ன அப்படின்னா, மேக்ஸ் மார்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸ் மார்க், நீங்கள் 100 மார்க்னால் 100 மார்க் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. பை ப்ளஸ்ஸு ஃபிசிக்ஸை 2 டிவைட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்ஸு கெமிஸ்ட்ரி 2 டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸ் மார்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸ் மார்க்கையும் கெமிஸ்ட்ரி மார்க்கையும் டிவைடட் பை 2 போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மார்க் தான் உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப். அது வந்து அவுட் ஆஃப் 200க்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா 4 மார்க் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த 4 மார்க்கையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிவிட்டு பை 2 டிவைடட் பை 2 கொடுத்துருங்க. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது 4த்தையும் ஆட் பண்ணி பை 2 போட்டிங்கன்னா வரக்கூடிய மார்க் தான் உங்களுடைய அக்ரிகல்ச்சர் மார்க். ஓகேங்களா? டிஎன்இயூ, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 200க்கு கிடைக்கும். இதுதான் இது ரெண்டுத்துக்கான கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன். தென் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ்க்கு வந்து எப்படின்னா இது பிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸ் வேறு சொல்லுவாங்க. இது ஒன்று மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஏன்னா பிஎஃப்எஸ்சி நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா யூனிவர்சிட்டி தான் வந்து ஃபிஷரிஸ்க்கு வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பிஎஃப்எஸ்சின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. தென் பிடெக் கோர்சஸ் 2 நம்மளுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. அந்த பிடெக் கோர்சஸ்க்கு வந்து நம்ம அக்ரிக்கு பார்த்தோம் இல்லைங்களா, இந்த டிஎன்ஏயு அக்ரிகல்ச்சர், இதுக்கு பார்த்த கட் ஆஃபே தான் நம்ம அங்கேயும் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னா டிஎன்ஜேஎஃப்டபிள்யூ, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்குங்களா, அதில் இருக்கக்கூடிய பிடெக் கோர்சஸ் 2 கோர்சஸ்க்கும் இதே மெத்தட் தான். பட் எக்ஸப்ட் இந்த ஃபிஷரிஸ்க்கு மட்டும் அது எக்ஸப்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபிஷரிஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ் மார்க்கை பை 2 போட்டுக்கோங்க, கெமிஸ்ட்ரி மார்க்கை பை 2 போட்டுக்கோங்க, ப்ளஸ் வந்து பயாலஜி மார்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஃபிஷரிஸ் கட் ஆஃப். ஓகேங்களா? அடுத்து தனுவாஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், மெடிக்கல் கட் ஆஃப். பேராமெடிக்கலுக்கும் சரி, தனுவாஸ்க்கும் சரி, ஃபிஷரிஸ் கூட வந்து அதே தான். நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தமாக ஃபிஷரிஸ், தனுவாஸ், அப்புறமேட்டு வந்து பேராமெடிக்கல், இது மூணுத்துமே வந்து ஒரே டைப் ஆஃப் கட் ஆஃப் தான். பயாலஜி மார்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸ் மார்க்கையும் கெமிஸ்ட்ரி மார்க்கையும் பை 2 போட்டு ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 200க்கு என்ன மார்க் கிடைக்குதோ அதுதான் உங்களுடைய மெடிக்கல் கட் ஆஃப். மெடிக்கல் கட் ஆஃப் வந்து வெட்னரிக்கும் சரி, பேராமெடிக்கலுக்கும் சரி, ஃபிஷரிஸ்க்கும் சரி, இது எல்லாத்துக்குமே இது மட்டும் தான் பொருந்தும். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுடைய மேஜர் 4 கோர்சஸ். இப்போ தமிழ், இங்கிலீஷ் நீங்கள் 6 சப்ஜெக்ட் எழுதியிருப்பீங்க 12th. அதில் ஃபஸ்ட்டு 2 தமிழ், இங்கிலீஷ் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 சப்ஜெக்டினுடைய கூட்டல் தான். அதில் எதுவுமே டிவைடு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக டோட்டல் போட்டிங்கன்னா வர மார்க் 400க்கு அது கால்குலேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அதில் நம்ம வந்து இவங்க எல்லாருமே வந்து ஓவரால் தமிழ்நாட்டுக்குமே ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாருமே இன்ஜினியரிங் ஆகட்டும், இவங்க டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஃபிஷரிஸ், தனுவாஸ், பேராமெடிக்கல், எல்லாருமே ஓவரால் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற ரேங்க் பேசிஸில் நம்மளுக்கு காலேஜ் கிடைக்கும். ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எந்த மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு காலேஜுக்குமே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு காலேஜுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எத்தனாவதாக வரீங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து கட் ஆஃப் மார்க்கை பார்த்து நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஸோ அதை நான் வந்து அந்த கட் ஆஃப் மார்க் வந்து இந்த ஸ்லைடில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டிஎன் காசா அப்படின்றது தான் வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டு. ஸோ டிஎன் காசாவில் வந்து
போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது கோர்ஸு, காலேஜ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் காலேஜுடைய ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எத்தனாவதாக வரீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளவு தான். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு அடுத்த வீடியோ தேவைப்படுதான்னு சொல்லிட்டு. சப்போஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாம் எந்தெந்த மார்க் இருக்கும் பட்சத்தில் ப்ரீவியஸ் மார்க்கு கம்பேர் பண்ணி இந்த வருஷம் எந்தெந்த மார்க் இருந்தால் நம்மளுக்கு மேக்ஸிமம் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி, தன்வாஸ்க்கெலாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி நண்பர்களே, மற்றொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ் சூர்யா. நன்றி நன்றி நன்றி.